BBC Tamil News. டிபிசியின் தலைப்பு செய்திகள். தமிழக மீனவர்கள் 9 பேரை விடுவித்து இலங்கை நீதிமன்றம் உத்தரவு. போலீசார் மீதான தாக்குதல், ராணுவ புலனாய்வு அதிகாரி பின்புலத்தில் இருந்தாரா? ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் உறுப்பினர்களின் பெயர்கள் அறிவிப்பு. பில் அண்ட் மெலிண்டா கேட்ஸ் மன்றத்தினருடன் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய சந்திப்பு. இன்று பிரதமர் அலுவலகத்தில் ஒன்று கூடல். அவை டிபிசியின் தலைப்பு செய்திகள். வணக்கம். டிபிசியின் மாலை தமிழ் செய்திகள். இனி விரிவான செய்திகள். பில் அண்ட் மெலிண்டா கேட்ஸ் மன்றத்தின் இந்தியா மற்றும் தென்கிழக்காசியாவின் கொள்கை மற்றும் அரச தொடர்புகள் பிரதான பணிப்பாளர் ஹரிணி மேனன் மற்றும் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய ஆகியோருக்கிடையிலான சந்திப்பு பிரதமர் அலுவலகத்தில் நடைபெற்றது. சுகாதாரம் மற்றும் போஷாக்கு, விவசாயம், நகர்ப்புற சுகாதாரம் மற்றும் மகளிர் பொருளாதாரத்தை வலுவூட்டல் தொடர்பான மன்றத்தின் செயற்பாடுகள் பற்றி மேனன் இங்கு தெளிவுபடுத்தினார். அத்துடன் இலங்கையில் விசேடமாக டிஜிட்டல் விவசாயம் மற்றும் டிஜிட்டல் பொது அடிப்படை வசதிகள் ஆகியவற்றின் மேம்பாடு தொடர்பில் கவனம் செலுத்தப்பட உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. டிஜிட்டல் விவசாய திட்டங்களுக்கு நிதி வசதிகள் மற்றும் பொது அடிப்படை வசதிகளை விருத்தி செய்வதற்கான தொழில்நுட்ப ரீதியிலான ஒத்துழைப்பை வழங்குவது தொடர்பிலும் இங்கு கலந்துரையாடப்பட்டது. டிஜிட்டல் மயப்படுத்தல் மற்றும் போஷாக்கு குறைபாட்டை நிவர்த்தி செய்வதற்கான விடயங்கள் குறித்தான அரசாங்கத்தின் செயற்பாடுகள் பற்றி பிரதமர் ஹரிணி அமரசூரிய இங்கு விளக்கமளித்தார். இந்த கலந்துரையாடலில் பில் அண்ட் மெலிண்டா கேட்ஸ் மன்றத்தின் உயர் அதிகாரிகள், பிரதமரின் செயலாளர் பிரதீப் ஹபுதந்திரி, மேலதிக செயலாளர் மஹிந்த குணரத்ன மற்றும் வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சின் ஐரோப்பிய மற்றும் வட அமெரிக்க பிரிவிற்கான துணை பணிப்பாளர் தனுஜ மீகாவத்த ஆகியோர் உள்ளிட்ட இலங்கை பிரதிநிதிகள் சமூகமளித்தனர். தனது கலாநிதி பட்டம் தொடர்பில் 2 வாரங்களுக்குள் உண்மை நிலையை தெளிவுபடுத்தாவிட்டால் பாராளுமன்ற சபாநாயகர் அசோக சபுமல் ரன்வலவிற்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை ஒன்றை கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அது தொடர்பாக எதிர்க்கட்சிகளுடன் கலந்துரையாட விரும்புவதாகவும் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி கூறியுள்ளது. இது தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த களுத்துறை மாவட்ட ஐக்கிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா, சபாநாயகர் அங்கீகாரமுடைய கலாநிதி பட்டத்தை பெற்றிருந்தால் தற்போது தோன்றியிருக்கும் சர்ச்சையினால் பிரயோசனம் இல்லை. ஆனால் சர்ச்சை தொடர்பில் உரிய பதிலை வழங்குவதில் சபாநாயகரும் அரசாங்கமும் காட்டுகின்ற தாமதம் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது என்றும் குறிப்பிட்டார். அரசாங்கம் சார்பாக இந்த சர்ச்சை தொடர்பில் பேசிய அமைச்சரவை பேச்சாளர் டாக்டர் நலிந்த ஜெயதிச உரிய பதிலை வழங்க தவறினால் பாராளுமன்ற இணையதளத்தில் சபாநாயகரின் சுய விபரத்தில் அவரின் பெயருக்கு முன்னால் இருந்த கலாநிதி என்ற சொல் நீக்கப்பட்டிருக்கிறது. அதனால் இது விடயத்தில் ஒரு குழப்பம் இருக்கிறது என்று எமக்கு விளங்குகிறது என்றும் தெரிவித்தார். இந்த 2 வாரங்களுக்குள் சபாநாயகர் ரன்வல தனது பட்டம் தொடர்பான உண்மை நிலையை நாட்டுக்கு விளங்கப்படுத்தாவிட்டால் அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை ஒன்றை கொண்டு வருவதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி நடவடிக்கை எடுக்கும் என்றும் அஜித் பி பெரேரா தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் நிசாம் காரியப்பரின் பெயரை உள்ளடக்காமல் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி அதன் தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பட்டியலை தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு அனுப்புவதற்கு கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் இன்று இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்த சில மணி நேரத்தில் அந்த கட்சி அதன் தேசிய பட்டியல் உறுப்பினர்களின் பெயர்களை அறிவித்துள்ளது. அதில் நிசாம் காரியப்பரின் பெயரும் உள்ளடக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் பாராளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் மத்தும பண்டாரவை பிரதிவாதியாக குறிப்பிட்டு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரவுப் ஹக்கீம் தாக்கல் செய்த மனுவை பரிசீலித்த கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் அந்த இடைக்கால தடை உத்தரவை பிறப்பித்தது. ஐக்கிய மக்கள் சக்தி அதன் தேசிய பட்டியல் உறுப்பினர்களாக தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன், முஸ்லிம் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் நிசாம் காரியப்பர், அகில இலங்கை மக்கள் காங்கிரஸை சேர்ந்த இஸ்மாயில் முத்து முகமது மற்றும் சுஜீவ சேனசிங்க ஆகியோரை அறிவித்துள்ளது.
பாராளுமன்ற தேர்தலில் மாவட்ட ரீதியாக 35 ஆசனங்களை கைப்பற்றிய ஐக்கிய மக்கள் சக்திக்கு 5 தேசிய பட்டியல் ஆசனங்கள் கிடைத்தன. அதில் ஒரு ஆசனத்திற்கு ஐக்கிய மக்கள் சக்தி பொதுச் செயலாளர் மத்தும பண்டார தன்னையை நியமித்து பாராளுமன்றத்தில் பதவியேற்றுக் கொண்டார். எஞ்சியிருந்த 4 ஆசனங்களை ஒதுக்குவது தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் கூட்டு சேர்ந்த மற்றைய கட்சிகள் தங்களுக்கு உரிமை கோரியதை அடுத்து கட்சியின் தலைவராக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கடந்த 2 வாரங்களாக பெரும் நெருக்கடிக்கு உள்ளாகி இருந்தார். ஐக்கிய மக்கள் சக்தியுடன் தங்கள் செய்து கொண்ட புரிந்துணர்வு உடன்படிக்கையின் பிரகாரம் முஸ்லிம் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஒரு தேசிய பட்டியல் ஆசனத்திற்கு உரித்துடையவர் என்று வாதாடியது. இறுதியில் பிரச்சினையை தீர்ப்பதற்கு ரவுப் ஹக்கீம் நீதிமன்றத்தை நாடியதை அடுத்து பிரச்சினைக்கு முடிவு வந்துள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளராக போட்டியிட்ட மனோ கணேசன் தோல்வியடைந்ததை அடுத்து அவரும் தேசிய பட்டியல் ஆசனத்திற்கு உரிமை கோரி இருந்தார். அது அவருக்கு கிடைக்குமா என்ற சந்தேகம் நிலவிய நிலையில் அவரின் பெயரும் இப்போது தேசிய பட்டியல் உறுப்பினர்களின் பட்டியலில் இடம்பெற்றுள்ளது. முன்னாள் மேல்மாகாண ஆளுநர் அசாத் சாலி 2021 ஆண்டில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டது சட்டவிரோதமானது என்று இன்று உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. தனது கைதையும் தடுப்பு காவலையும் சட்டவிரோதமானது என்று கூறி அசாத் சாலி தாக்கல் செய்த அடிப்படை உரிமை மீறல் மனுவை விசாரித்த பின்னரே உயர்நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளது. மனுவில் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டிருந்த முன்னாள் பொது பாதுகாப்பு அமைச்சர் வீரசேகரவும் குற்றப்புலனாய்வு திணைக்கள பணிப்பாளரும் மனுதாரருக்கு 75,000 ரூபாவை இழப்பீடாக வழங்க வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதிகள் எதிர்நோக்கும் பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் தொடர்பான மீளாய்வு அறிக்கைகளை தொடர்ந்து அவர்களின் பாதுகாப்பு குறைக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கு பாதுகாப்புக்காக கடமையில் ஈடுபட்டிருந்த பாதுகாப்பு அதிகாரிகளின் எண்ணிக்கை 116 இருந்து 60 குறைக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவுக்கு பாதுகாப்பு அளித்து வந்தவர்களின் எண்ணிக்கை 51 மட்டுப்படுத்தப்பட்டிருக்கும். அதேவேளை முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவின் பாதுகாப்புக்கு வழங்கப்பட்டிருந்த அதிகாரிகளின் எண்ணிக்கை 58 குறைக்கப்பட்டுள்ளது. ரணில் விக்ரமசிங்கவின் பாதுகாப்பும் குறைக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கையில் ஊழல் தடுப்பு நடவடிக்கைகளுக்கு ஆதரவளிப்பதாக கனடா உறுதியளித்துள்ளது. ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக சனத் குமநாயக்கவை இன்று ஜனாதிபதி செயலகத்தில் சந்தித்து பேசிய கொழும்பில் உள்ள கனடிய உயர்ஸ்தானிகர் எரிக் வால்ஷ் ஊழல் மோசடிகளுக்கு எதிராக நடவடிக்கைக்கு தொழில்நுட்ப மற்றும் மூலோபாய உதவிகளை தனது நாடு வழங்கும் என்று கூறினார். ஆட்சி முறை மற்றும் சீர்திருத்தங்கள் தொடர்பில் இலங்கையுடன் ஒத்துழைத்து செயற்படுவதில் கனடா தொடர்ந்தும் அர்ப்பணிப்பை கொண்டிருக்கிறது என்றும் உயர்ஸ்தானிகர் ஜனாதிபதியின் செயலாளரிடம் கூறினார். தமிழக மீனவர்கள் 9 பேரை நிபந்தனையுடன் விடுதலை செய்தும் விசைப்படகு ஓட்டுநருக்கு 1 வருடம் சிறை தண்டனை விதித்தும் உயிரிழந்த கடற்படை வீரருக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் இலங்கையின் மல்லாகம் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த ஜூன் 25 இலங்கை கடற்படையினர் நாகை மாவட்டம் அக்கரைப்பேட்டையை சேர்ந்த ஆனந்தன் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகை கைப்பற்றி படகிலிருந்து முத்துச்செட்டி, அவரது மகன்கள் ராஜேஷ் மற்றும் வைத்தியநாதன், வானவன்மா தேவியை சேர்ந்த கலைமுருகன், கீச்சாங்குப்பத்தை சேர்ந்த கோவிந்தசாமி, கடலூரை சேர்ந்த மணிபாலன், ஆந்திராவை சேர்ந்த கங்கால கொருமையா மற்றும் 2 மீனவர்கள் என மொத்தம் 10 பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்து யாழ்ப்பாணம் சிறையில் அடைத்தனர். இந்த கைது நடவடிக்கையின் போது இலங்கை ரோந்து படகில் இருந்த இலங்கை கடற்படை வீரர் ரத்நாயக்க கைப்பற்றப்பட்ட மீனவர்களின் படகிலிருந்து தவறி விழுந்து மருத்துவமனையில் சிகிச்சைக்காக கொண்டு செல்லும் போது உயிரிழந்தார். இலங்கை கடற்படை வீரர் உயிரிழந்தது தொடர்பாக காங்கேசன்துறை போலீஸ் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த நிலையில் மீனவர்களின் தடுப்பு காலம் புதன்கிழமை முடிவடைந்ததை தொடர்ந்து மல்லாகம் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி 10 மீனவர்களில் 9 மீனவர்களை
மீண்டும் இலங்கை கடற்பரப்பில் மீன் பிடித்தால் சிறை தண்டனை விதிக்கப்படும் என்ற நிபந்தனையுடன் விடுதலை செய்யும் விசைப்படகின் ஓட்டுநருக்கு 1 வருடம் சிறை தண்டனை விதித்தும் உயிரிழந்த கடற்படை வீரருக்கு இழப்பீடாக இலங்கையில் 35 லட்சம் வழங்க வேண்டும் என்றும் தீர்ப்பளித்துள்ளார். ஆசிரியர் நியமனம் கோரி பாடசாலை அபிவிருத்தி உத்தியோகஸ்தர்கள் கடந்த 2ஆம் திகதி பத்திரமுல்லை இசுருப்பாய கட்டிடத்திற்கு முன்பாக இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது 3 போலீஸ் உத்தியோகஸ்தர்களை கத்தியால் குத்திய சம்பவத்தில் குற்றம் சுமத்தப்பட்ட ராணுவ புலனாய்வு அதிகாரிக்கு எதிராக ஆதாரங்கள் இல்லை என போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. குறித்த ஆர்ப்பாட்டத்தின் போது 3 உத்தியோகஸ்தர்கள் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டிருந்தனர். இது தொடர்பில் தலங்கம போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ராணுவ புலனாய்வு உத்தியோகஸ்தர் ஒருவர் இந்த தாக்குதல் தொடர்பு பட்டிருப்பதாக விசாரணைகளில் எந்த தகவலும் வழங்கப்படவில்லை என போலீஸ் ஊடகப் பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. விசாரணையில் இதற்கான ஆதாரங்கள் எதுவும் கிடைக்கவில்லை என்றும் போலீஸ் ஊடகப் பிரிவு கூறியுள்ளது. ராணுவ புலனாய்வு அதிகாரியின் தொடர்பு இருப்பதாக ஊடகங்களில் வெளியான செய்திகளுக்கு பதிலளிக்கும் வகையில் போலீஸ் சிறப்பு புலனாய்வு பிரிவு தனியான விசாரணையை ஆரம்பித்துள்ளது. போலீஸ் உத்தியோகஸ்தர்களுக்கு ஏற்பட்ட காயங்களுக்கு ராணுவ புலனாய்வு அதிகாரி ஒருவரே பொறுப்பு என தலங்கம போலீசார் சுட்டிக்காட்டியிருந்த நிலையில் நீதிமன்றில் முன்வைக்கப்பட்ட கூற்றுகளை அடுத்தே பதில் போலீஸ் மா அதிபரின் உத்தரவின் பிரகாரம் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டன. அந்த செய்திகளோடு டிபிசியின் இன்றைய நாளுக்கான மாலை தமிழ் செய்திகள் நிறைவடைகின்றன. எமது காலை தமிழ் செய்திகளில் நாளை மீண்டும் சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.